தீர்வு ரொம்ப சிம்பிள்ங்க. கழுதை எங்கே காணோன்னு யாராவது கவலைப்படுறாங்களா? பார்க்குறதே இல்லையே கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா? எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும், எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். கமலஹாசன் கிட்ட போயிட்டு ஏர்போர்ட்டில் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் பாவம் நம்மலாம் என்னதான் பண்ண முடியும்? அவர் சொன்ன பதிலுக்கு இப்போ வரைக்குமே வந்துட்டு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேன். அவருக்கு என்ன பேசினாரு அப்படின்றதே எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. அவர் பேசுகிற நான் வீடியோவாக போட்டிருக்கேன், மேலும் நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்களாவது சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கிறது சமூக வலைதளத்தில் இந்த டாக் லவ்வர்ஸ் அண்ட் வந்துட்டு டாகை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இது ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய போட்டியாகவே தற்போது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய இஷ்யூவாக தற்போது தமிழகத்தில் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போது இது சம்மந்தமாக கமலஹாசன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு ஏர்போர்ட்டில் வச்சு. அதுக்கு அவர் சொன்ன பதிலை பாருங்களேன். அதாவது நான் ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கிறேன். விலங்கு நகல ஆர்வலர்கள், விஷயம் தெரிந்தவர்கள், மேதாவிகள், இவங்க எல்லார்கிட்டையுமே வந்துட்டு ஒரு விஷயம் என்னென்னா, கழுதைகள்லாம் இப்போ எங்கே போச்சு? நமக்காக எவ்வளவோ புது சம்மத்துச்சு. இப்போ கழுதைகள்லாம் பார்க்க முடியதே இல்லையே, அதெல்லாம் எங்கே போச்சு? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காப்பாற்றணும், எல்லா உயிரையும் காப்பாற்றணும், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாரே தவிர்த்துட்டு இந்த இஷ்யூவை பற்றி அவர் பேசவே இல்லை. கழுதைகள் காணாமல் போச்சுன்னு சொன்னார், ஓகே ஃபைன். பட் ஆனால் டாக்ஸை அப்புறப்படுத்தணுமா வேணாவா அப்படின்றது சுத்தமாக புரியவே இல்லை. எல்லாத்தையும் காப்பாற்றணும், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போனார். அதுக்கு முன்னாடி கழுதைகள் காணாமல் போயிடுச்சு, அதுக்காக யாருமே போராடல அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ என்ன சொல்ல வராரு? நாய்களை காப்பாற்றக்கூடாதுன்றாரா? ஏன் நாய்களுக்காக போராடினவங்க கழுதைக்காக போராடலன்னு கேட்க வராரா? அப்படி இல்லைனா அதுக்கு போராடல, இதுக்கு மட்டும் ஏன் போராடுறீங்க அப்படின்னு கேட்குறாரா? கடைசியாக வந்துட்டு எல்லாத்தையும் காப்பாற்றணும், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காப்பாற்றணும்னு சொல்லும்போது அப்போ காப்பாற்றணும்னு சொல்ல வராரா? ஒன்றுமே சுத்தமாக புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் வேற ஒரு ஹைலைட்டு, அதெல்லாம் அரசியல் சம்மந்தப்பட்டது வரும். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஏன்னா அதை பேசணும்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக வந்துட்டு மண்டை காஞ்சி போயிடும். ஸோ அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சால் நீங்களே தயவு செஞ்சு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.